ஸோ இது வந்து வீக் 2 ஆஃப் லிமிட்லெஸ் புக் எக்ஸ்ப்ளனேஷன். நான் இந்த வீக்கில் படித்து எனக்கு புரிஞ்ச சில விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி லிமிட்டிங் பிலீஃபை ஓவர் கம் பண்ணலான்றதை நான் வந்து ரீட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆத்தர் என்ன சொன்னார்னா, நமக்கு அந்த லிமிட்டிங் பிலீஃப் வருதுன்னா அந்த லிமிட்டிங் பிலீஃபை வந்து ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். அந்த லிமிட்டிங் பிலீஃப் வந்து என்னன்றதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த லிமிட்டிங் பிலீஃப் வந்து உண்மையா இல்லை பொய்யான்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அந்த லிமிட்டிங் பிலீஃப் வந்து உண்மையா இல்லை அது வந்து சும்மா நம்மளே க்ரியேட் பண்ண ஒரு நாய்ஸான்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நியூ பிலீஃபை வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த நியூ பிலீஃப் வந்து போத் ட்ரூவாகவும் இருக்கணும், நம்மளை வந்து ஒரு லிமிட்லெஸ்ஸாக மாற்றக்கூடிய பிலீஃபாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பவர்ஃபுல் அனாலஜி கொடுத்துருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சு. நமக்கு வந்து ஒரு 2 வெர்ஷனாக நம்மளை பிரிச்சுக்கணும். ஒன்று வெர்ஷன் வந்து ஒரு ட்ரூ வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப்ஸ். அது வந்து கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு சின்ன வாய்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து எடுத்துகிட்டு போகும். அந்த வாய்ஸை வந்து நம்மளாக கன்சிடர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு இன்னர் கிரிட்டிக் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறோன்னா அதை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி உன்னால் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லக்கூடியது ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸுக்கு வந்து ஒரு காமெடியான நேம் கொடுத்துருங்க. அது வந்து உங்கள் கேரக்டர்லேருந்து ஒரு செப்ரேட் திங்காக வந்து செப்ரேட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் இந்த இன்னர் கிரிட்டிக் வந்து உங்களை கலாய்க்குதோ அப்போ நீங்கள் அதை கலாய்க்க ஆரம்பிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எக்ஸாம் எழுத போகிறேன்னா, உன்னால் இந்த எக்ஸாமில் வந்து கரெக்டாக பண்ண முடியாது, நீ வந்து அதில் ஃபெயில் ஆயிடுவ அப்படின்னு இன்னர் கிரிட்டிக் சொல்லிச்சுன்னா, ஓஹோ அப்படியா, சரி பார்ப்போம் வா, என்னால் முடியும், நான் வந்து படிச்சுட்டு போய் பாஸ் பண்ணியே ஆவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து சொல்கிறது. மெயினாக என்னென்னா, நீங்கள் உங்களோட இன்னர் செல்ஃப், அதாவது இந்த குட்டி வாய்ஸ் இருக்கும், உங்களை வந்து எப்பயுமே மோட்டிவேட் பண்ணி உங்களை ஒரு நேரான ஒரு பாதையில் எடுத்துகிட்டு போவோம். அதுதான் ட்ரூ யுவர் செல்ஃப். ஆனால் அது இன்னொன்று இருக்கும், இன்னர் கிரிட்டிக். அது வந்து என்ன சொன்னோன்னா, உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட ட்ரூ செல்ஃப்லேருந்து அதை வந்து செப்ரேட் பண்ணி ஒரு செப்ரேட் திங்காக வச்சிடணும். நம்மக்கிட்ட எப்போ அந்த இன்னர் கிரிட்டிக் வந்து உன்னால் முடியாதுன்னு சொல்லுதோ அப்போ வந்து அதுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சு, ஓ அப்படி சொல்கிறையா, என்னால் முடியும், நான் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ட்ரூ செல்ஃப்லேருந்து அந்த இன்னர் கிரிட்டிக்கை வந்து நம்மளால் செப்ரேட் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த இன்னர் கிரிட்டிக் வந்து ட்ரூ இல்லைன்னு வந்து நம்மளால் உணர முடியும். ஸோ இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ட்ரூ செல்ஃப்லேருந்து அந்த இன்னர் கிரிட்டிக்கை வந்து செப்ரேட் பண்ணி பார்க்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அந்த இன்னர் கிரிட்டிக்கு சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம ட்ரூ செல்ஃப், நம்ம வந்து ஒரு லிமிட்லெஸ் பர்சன் அப்படின்றத உணர முடியும். ஸோ ட்ரை டு செப்ரேட் யுவர் ட்ரூ செல்ஃப் ஃப்ரம் தி இன்னர் கிரிட்டிக். ரெண்டையும் செப்பரேட்டாக பாருங்கள். அந்த இன்னர் கிரிட்டிக் சொல்லும் போதெல்லாம் அதுக்கு ஒரு ஆப்போசிட் வேர்டிங்ஸ் கொடுங்க. இல்லை என்னால் முடியும், நீ இப்படி சொன்னேன்னா என்னால் பண்ண முடியாதா, கண்டிப்பாக இதை வந்து என்னால் பண்ண முடியும், அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக ஒரு வேர்டிங்ஸ் கொடுக்கலாம். இதை வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கே எடுத்துக்கலாம், இப்போ வந்து என்னால் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணணும்னு நினச்சிக்கலாம், ஓகேவா. இப்போ வந்து என் இன்னர் கிரிட்டிக் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு எங்கடா மெமரைஸ் பண்ண முடியும், ஏன்டா காமெடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் கிரிட்டிக் சொல்லும். ஆனால் நம்ம வந்து இன்னர் கிரிட்டிக் கிடையாது, நம்ம வந்து இன்னர் செல்ஃப், ஓகேவா. நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் செல்ஃப். இப்போ அந்த இன்னர் கிரிட்டிக்கு வந்து நான் வச்ச பேர் ஏதோ ஒரு காமெடியான ஒரு பேர் வச்சுக்கிட்டேன்.
அந்த ஒரு காமெடியான பேரை சொல்லிட்டு, ஓஹோ என்னாலேயே நீ மெமரைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறியா, இப்போ பாரு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கிட்டேயே நீங்கள் ஒரு காமெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த இன்னர் கிரிட்டிக்கை வந்து ஒரு காமெடி பீஸாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நீ இப்படிலாம் சொன்னால் என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா, என்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காமெடியாக பார்த்து உன்னால் முடியுன்றதை நம்பி அதை வந்து முடிச்சு காட்டுங்க. அப்படி முடிக்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு பவர் வர ஆரம்பிச்சிரும், அதை வந்து உங்களால் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ இதுலேருந்து ஓரளவுக்கு என்னால் படித்ததை நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இது உங்கள் லைஃபுக்கு எப்படி அப்ளை பண்ணி எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்கள் லைஃப் எடுத்துகிட்டு போகலான்ட்டு பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ்.